வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னட மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள். கன்னடம்னு ஞாபகம் வந்தாவே நமக்கு சித்தி அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும். சித்த லிங்கையா அவர் சிவராம காரந்த் அவர் எழுதிய மரளி மண்ணிக்கே அப்படிங்கிற நூலை மண்ணும் மனிதரும் அப்படிங்கிற நூலாக எழுதியிருக்கிறார். ஸோ சித்தி மண்ணுக்கு ஆசைப்படக்கூடியவங்க. அடுத்தது வெங்கடாசலம் அவர் எழுதியது மௌன ஓலம், இது சதுரங்கா என்பவர் எழுதியது. அடுத்தது பாவண்ணன் எழுதியது பருவம், அது யாருடையது அப்படின்னு கேட்டால் அது எஸ் பைரப்பா அவர் எழுதியது. அடுத்தது இறையடியான் அவர் அவதேஸ்வரி அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. அது யாருடையது அப்படின்னா புனேக்கர் அவருடைய நூல். அடுத்தது நஞ்சுண்டான் அவர் அக்கா அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. இது பல கன்னட எழுத்தாளர்களுடைய படைப்பாக இருக்குது. அதுபோக பாவண்ணன் பார்த்துக்கிட்டு அப்படின்னா அவரது பருவம், அடுத்து ஓம் நமோ, அடுத்து தேர் ஊரும் சேரியும், இவ்வளோதான். இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சித்தி மண்ணுக்கு ஆசைப்படுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெங்கடாசலம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனால் ஒரே மௌன ஓலமாக இருக்குது. சரி, எப்படியாவது ஒரு 13 அடி தான் இருக்குது, சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ பார்த்து ஒருத்தர் அக்கான்னு கையில் என்னமோ தண்ணி மாதிரி கொடுக்குறாங்கன்னு வாங்கி குடிச்சிட்றாங்க. அது பார்த்தா நஞ்சா போயிடுது. ஐயையோ நஞ்சை குடிச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிற போது பாவண்ணன்கிறவர் ஒருத்தர் வராரு. அவர் தக்க பருவம் பார்த்து ஓம் நமோ அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லி தேரில் கூட்டிகிட்டு போய் ஊரில் கொண்டு போய் சேர்த்து காப்பாற்றிடுறாரு. மண்ணும் மனிதரும், வெங்கடாச்சலம் மௌன ஓலம், இறையடியான் அவதேஸ்வரி, நஞ்சுண்டான் அக்கா, பாவண்ணன் பருவம், ஓம் நமோ, தேர் ஊரும் சேரியும், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.